Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மெட்டா ஆட்ஸில் இருக்கிற யூடிஎம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ யூடிஎம் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டேக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஆடை கிளிக் பண்ணி எத்தனை பேர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணாங்க, இந்த விஷயம் எல்லாமே கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆடில் அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. பட் இந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரன் ஆகுது, இன்ஸ்டாகிராமில் ரன் ஆகுது. இப்போ எனக்கு ஃபேஸ்புக்லேருந்து எத்தனை பேர் வந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த யூடிஎம் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது நம்மளால ஆட் மேனேஜரோட டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா அது பிளாட்ஃபார்மோட டேஷ்போர்ட். ஸோ இப்போ மெட்டா ஆட்ஸ் வந்து டேஷ்போர்டில் ஒரு 100 கிளிக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வெப்சைட்டுக்கு ஒரு 70 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 30 மெம்பர்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மெட்டா ஆட்ஸ் எப்பவுமே சரியாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு எந்த ஒரு கேரண்டி இல்லை நம்ம வெரிஃபை பண்ணாத வரைக்கும். ஸோ இந்த யூடியூப் பேராமீட்டர்ஸை எந்த கேம்பெயிலேருந்து வந்தாங்க, அப்புறம் எந்த ஆட் செட்டை கிளிக் பண்ணி வந்தாங்க, அப்புறம் எந்த ஆடை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற அளவுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஏன் இந்த யூடியூப் பேராமீட்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்டா ஆட் மேனேஜரில் இருக்கிற டேஷ்போர்டே ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தான் தரும். பட் அது அவங்களுடைய பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நீங்கள் நம்புறதும் இல்லை அதை வெரிஃபை பண்ணுறதும் உங்களுக்கு விட்டது. சப்போஸ் நம்ம யூடியூப் பேராமீட்டர்ஸ் நம்மளுடைய கேம்பெயினில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு நம்ம அந்த யூசர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, எந்தெந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனாங்க, அப்புறம் எப்போ எக்ஸிட் ஆனாங்க அப்படின்ற அளவுக்கு டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் உங்களோட ஆடை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, இல்லைனா ஜஸ்ட் வந்துட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்மளால இந்த ட்ராக்கிங் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாம்பிள் கோடு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா simplifiedelearning.in/training அப்படின்ட்டு தான் என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல். அடுத்து UTM_sourceல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேஸ்புக்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஆடை நான் ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் ரன் பண்ணுறேன். ரெண்டாவது UTM மீடியம், அது நான் சிபிசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்னோட பிட் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் UTM_campaignல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் SEO ஆகஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து UTM_contentல SEO வீடியோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்புறம் UTM_termல பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், நான் லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஃபேஸ்புக்லேருந்து காஸ்ட் பர் கிளிக் அப்படின்ற பிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி SEO ட்ரைனிங் ஆகஸ்ட்டில் நான் ரன் பண்ணுறேன். அதில் SEO வீடியோவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு லுக் லைக் ஆடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் கூகுள் அனாலிட்டிக்ஸில் என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கோடை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் யூடிஎம் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 காமனான டேக்கை யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா UTM சோர்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்த டிராஃபிக் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கா, இல்லைனா இன்ஸ்டாகிராமா, இல்லைனா த்ரெட்ஸா, ஸோ இந்த மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் நான் எக்ஸாம்பிளில் UTM_source = ஃபேஸ்புக்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஒரே கேம்பெயினில் 2 ஆட் குரூப் இருக்குது, ஒன்று ஃபேஸ்புக்காகவும் இன்னொன்று இன்ஸ்டாகிராமுக்காகவும் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது மீடியம், இதில் எந்த டைப் ஆஃப் சேனல் அப்புறம் டிராஃபிக் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காஸ்ட் பர் கிளிக் இல்லைனா பெய்ட் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளால கொடுத்துக்க முடியும். அடுத்து கேம்பெயின். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக கேம்பெயின் நேமையும் ஃபுல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய ஓன் நேமை கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா UTM கான்டென்ட். ஸோ இது நீங்கள் மல்டிபிள் ஆட் செட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ எந்தெந்த ஆட் செட்லேருந்து ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டேர்ம். இங்கே நம்ம யூஸ்வலாக கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக, இல்லை எந்த ஆடியன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆடியன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆடை ரன் பண்ணியிருப்போம். சரி வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு ஆடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீட் இட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் மோர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ads.reddit.com/register அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கம் UTM_source Facebook. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இந்த URL காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த UTM பேராமீட்டர்ஸை வந்து நாம் இப்போ பிரேக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே மெத்தட் தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடிஎம்மோட சோர்ஸில் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியமில் சிபிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து UTM கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா PR சோஷியல் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஆஃப் தி ஃபனலில் அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இது அவங்களுக்கு தான் புரியும். ரெண்டாவது UTM கான்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா DTC VP3 அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பேஷன் ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ பேசிக்காக அந்த URL பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமாக போட்டு நீங்கள் பண்ணாலுமே இப்படி தான் அப்பியர் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ இந்த யூடியூப் பேராமீட்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு என்டர் அடிச்சினாலும் அது இதே பேஜில் தான் இருக்கும். ஸோ இங்கே எந்த ஒரு கண்டென்ட் சேஞ்சஸும் நடக்காது. ஸோ இப்போ ரீடிட்டால் நான் ஃபேஸ்புக்லேருந்து தான் கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே ரிப்போர்ட்டில் லைஃப் சைக்கிள் கீழே அக்வசிஷன் இருக்கும். அதில் டிராஃபிக் அக்வசிஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக்லேருந்து வந்தாங்க, அதுவும் எந்த கேம்பெயிலேருந்து வந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, இப்போது எப்படி இந்த யூடியூப் பேராமீட்டர்ஸை நம்மளுடைய கேம்பெயினில் க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண ஸ்லைட் ஷோ ஆடோட கேம்பெயின். இதில் ஆட் செட் லெவலுக்குள்ளே போங்க. இப்போது கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங்க்கு கீழே URL பேராமீட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பில்ட் URL பேராமீட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கேம்பெயின் சோர்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து இந்த யூசர் வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிஃபால்ட்டாக இங்கேயே நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சைட் சோர்ஸ் நேம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்புறம் த்ரெட்ஸ் 3 இடத்துலையுமே ரன் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. அப்போ எந்த இடத்துல வந்தாங்க அப்படின்றத மெட்டா ஆட்ஸே இந்த டேக் மூலியமாக நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக ஃபேஸ்புக்னு போட தேவையில்லை, மேனுவலாக இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட தேவையில்லை. இது அந்த யூசர் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்களோ அதை டிஃபால்ட்டாக ஃபெச் பண்ணி நம்மளுக்கு அனலிட்டிக்ஸில் காட்டிடுவாங்க. அடுத்து கேம்பெயின் மீடியமில் நான் கேம்பெயின் நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கேம்பெயின் நேமில் நான் ஆட் செட் நேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கேம்பெயின் கண்டென்ட்டில் நான் ஆட் நேமை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே நேமில் எனக்கு கூகுள் அனலிட்டிக்ஸில் வந்து விசிபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மேனுவலாக வேறு ஏதாச்சும் பேராமீட்டர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஆட் பேராமீட்டர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜ்க்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா என்ன கான்செப்ட்டில் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்து அதுக்கான வேல்யூவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இது எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போது நம்மளுக்கான யூடியூப் பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். அடுத்து அப்ளை அப்படின்றது கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் பேராமீட்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக URL பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். அப்புறம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா உங்களுடைய ஆட்கான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பெட்டராக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு URL பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். Thank you for watching and have a good day.